இந்த திரியில் விளக்கு ஏற்றினோம்னா காற்று எவ்வளோ அடித்தாலும் விளக்கு அணையாது, எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. 4 விதமான திரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஊதுபத்தியில் இருக்கிற மருந்து எடுத்துகிட்டு ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கணும். கொஞ்சமாக பஞ்சு எடுத்து நல்லா இழுத்து விட்டுட்டு ஊதுபத்தி குச்சி வச்சு ரோல் பண்ணலாம். இல்லைன்னா 2 கைக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தம் பண்ணி ரோல் பண்ணோம்னா இந்த திரி செஞ்சிடலாம். கிரிப்புக்காக காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். 2வது திரி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பஞ்சு எடுத்து 2 சைட்லேயும் லைட்டாக இழுத்து விட்டுட்டு 2 முனைகளையும் ஜாயின் பண்ணோம்னா பூத்திரி செஞ்சிடலாம். கொஞ்சம் போல் பஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு ரோல் பண்ணோம்னா முனைப்பகுதி திக்காக கொஞ்சம் நீட்டமாக கிடைக்கும். 3வது திரி செய்கிறதுக்காக கொஞ்சமாக பஞ்சு எடுத்து சின்னதாக காட்டன் பால்ஸ் உருட்டி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக பஞ்சு எடுத்து நல்லா விரித்து விட்டுட்டு நடுப்பகுதியில் நம்ம உருட்டின காட்டன் பால்ஸ் வச்சு 2 கார்னர்லையும் லைட்டாக இழுத்து விட்டுட்டு ஜாயின் பண்ணோம்னா அடியில் பால் மாதிரியான பூத்திரி செஞ்சிடலாம். கடைசியாக பவழமல்லி திரி செய்கிறதுக்காக கொஞ்சமாக பஞ்சு எடுத்துட்டு 2 கார்னர் சைடு லைட்டாக இழுத்து விட்டுட்டு திரிச்சு விட்டுக்கணும். பார்க்குறதுக்கும் சாக்லேட் மாதிரி இருக்கும். இதே மாதிரி 5 திரி ரெடி பண்ணிக்கணும். இப்போது 5 திரியோடைய ஒரு சைடை மட்டும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். திக்னஸ்க்காகவும் லென்த்துக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஞ்சு வச்சு ரொட்டேட் பண்ணிக்கணும். இன்னொரு சைடை விரித்து விட்டுட்டோம்னா பவழமல்லி திரி செஞ்சிடலாம். இந்த திரியில் விளக்கு ஏற்றினோம்னா 5 விளக்கு ஏற்றுனதுக்கு சமம். காய்ச்சாத பாலில் மஞ்சள் குங்குமம் கரைச்சி விட்டுட்டு திரியோடைய முனைப்பகுதியில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரியான பஞ்சு திரியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எண்ணெயும் அதிகமாக செலவாகாது. காற்று எவ்வளோ அடித்தாலும் விளக்கு அணையாது, நின்று அழகாக எரியும்.